அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர். தெய்வமே, இடத்தில் நம்பிக்கையோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் தாமதம் இல்லாமல் கொடுக்கின்றீர். எஸ்தர் அரசியிடம் தனிக்கட்டான துயர் மிகுந்த நேரத்தில் தனக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறியாத வேளையில் ஆண்டவரை தவிர வேறு புகலிடம் இல்லை. என் தேவனின் துணையை நான் இறைஞ்சி கேட்பேன். அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நான் எண்ணிராத அதிசயங்களை அவர் எனக்கு செய்வார் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும் என்று கதறி கண்ணீர் விட்டு மை மன்றாடிய பொழுது நீர் அரசனின் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரியவளாக மாற்றினீர். தன் இனத்திற்கு எதிராக எழுந்த ஆபத்தை துயரத்தை போக்கினீர். மக்களை தலைநிமிர்ந்து நடக்கச் செய்தீர். யூத இனத்தின் முகம் வெட்கி போக நீர் விடவில்லை. தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பலமுறை ஆதரவற்ற துணை இல்லாமல் தனிமையில் வேதனையோடு வாழ்ந்து வருகிறோம். குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியோர்கள், வயதானவர்கள் குடும்ப சூழ்நிலையிலே தனிமைப்பட்டு போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கருணையோடு கண்கொண்டு பார்த்து அவர்களுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் நல்வாழ்வும் கிடைத்திடச் செய்யும். அவர்களுக்காக எங்கள் எளிய ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று ஆசீர்வதித்தருளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.